தொழிலில் அதாவது முன்னேற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பண்ணலாம், மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு மாற்றலாம், டெம்பரவரி வேலை செய்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகலாம். அதாவது 4 காசு சம்பாரித்து மிச்சப்படுத்த முடியாமல் இருக்கிறவங்களுக்கு 4 காசு மிச்சம் ஆகும். சரிங்களா? அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா பங்குனி மாதம் 1ஆம் தேதி அவர் 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு மீன ராசியில் போய் சேர்ந்துட்டார். அப்போ புதனும் சூரியனும் ஒன்றா சேரும்போது புதன் ஆதித்ய யோகம் எண்ணக்கூடிய ஒரு யோகம் அந்த இடத்துல ஏற்படுது. அப்போ அந்த புதன் ஆதித்ய யோகம் ஏற்படும் பொழுது அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். அதாவது உங்களோட கனவு இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா ஒவ்வொரு வருஷ பிறப்பாக இருக்கட்டும், ஒவ்வொரு மாத பிறப்பாக இருக்கட்டும், ஒரு கிரக பயிற்சியாக இருக்கட்டும், வக்கரமாகட்டும், நிவர்த்தி ஆகட்டும், இந்த மாதிரிலாம் வரும்போது மனசுக்குள்ள 1000 கேள்விகள் உங்களுக்கு இருக்குது. நீர், நெருப்பு, பூமி, ஆகாயம், காற்று, பஞ்ச பூதங்கள் மாதிரி 5 கிரகங்கள் ஒரு இடத்துல சேரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் மட்டும் இல்லை, உங்களோட வாழ்க்கை வாழ்வாதாரம் கண்டிப்பாக சகலமாக நல்லாயிருக்கும். அதை விட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக 10 மாதமாக எப்போ உங்களுக்கு 10 மாதத்துக்கு முன்னாடி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் வந்தாரோ, உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தில் குரு பகவான் வந்து உட்காந்தாரு. கரெக்டாக 10 மாதமாக உங்களுக்கு வருமானம் இல்லை. ஏன்னா அதாவது 12ஆம் இடம் பொதுவாக ஒரு கிரகம் 6, 8, 12 போய் மறையக்கூடாது, உட்காரக்கூடாது. 6, 8, 12 உட்காந்தா அந்த கிரகம் வேலை செய்யாது. இதுதான் ஜோதிட சாஸ்திரம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலையில் மார்ச் மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு இந்த பங்குனி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுதுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில், அதாவதுன்றது வந்து கன்னி ராசியில் கும்ப லக்னத்தில் சூரிய பகவானுடைய திசையில் 159 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் 3வது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த உடைய பங்குனி மாதம் எப்படி இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு கன்னி ராசிக்கு இந்த 2 வீட்டுக்கும் அதிபதி யாருன்னா புதன் பகவான். கல்விக்கே அதிபதி யாருன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் தான். அதுக்காக தான் புதன் பகவான் நம்ம என்ன சொல்லுவோம், புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஒருத்தர் எவ்வளோ படிக்கணும், எவ்வளோ பேசணும், அவங்க எந்த அளவுக்கு நடந்துக்கணும், இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு வந்து கற்றுக் கொடுக்குற டிசைட் பண்ணுறவர் யாருன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் தான். அப்போ இந்த புதன் பகவான் அப்படின்றவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இப்போ எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறாரு. இந்த உடைய மிதுன ராசிக்கு கன்னி ராசிக்காரங்க மேக்ஸிமம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதாவது மிதுனத்துக்கும் கன்னி ராசிக்கு அதாவது ஆட்சியாக இருக்கக்கூடிய அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் நீச்சம் அடைகிறது எங்கே, உச்சம் அடைகிறது எங்கே, அது நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. கன்னி ராசியில் உச்சம் அடைவார், மீன ராசியில் நீச்சம் அடைவார். அப்போ உச்சம் அடையும் போது நல்லது பண்ணுவார், ஆனால் நீச்சம் அடையும் போது நல்லது பண்ண மாட்டார். அங்கே போய் செயல் இழந்துருவார், வலு சேர்க்க மாட்டார், பலத்தை கொடுக்க மாட்டார். அப்படியேப்பட்ட புதன் பகவான் இந்த பங்குனி மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் நீச்சம் அடைஞ்ச புதன் பகவான் வக்கரம் அடைகிறார். அப்போ அந்த வக்கரம் அடைகிறவர் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த புதன் பகவான் மீண்டும் வேலை செய்ய ஆரம்பிப்பார். சரிங்களா? நீச்சம் அடைஞ்சுக்காரங்க வேலை செய்ய மாட்டார், ஆனால் அதே நீச்சம் அடைஞ்சு வக்கரம் அடையும் போது அந்த இடத்துல வேலை செய்வார். தொழிலில் அதாவது முன்னேற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பண்ணலாம், மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு மாற்றலாம், டெம்பரவரி வேலை செய்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகலாம். அதாவது 4 காசு சம்பாரித்து மிச்சப்படுத்த முடியாமல் இருக்கிறவங்களுக்கு 4 காசு மிச்சம் ஆகும். சரிங்களா? அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா பங்குனி மாதம் 1ஆம் தேதி அவர் 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு மீன ராசியில் போய் சேர்ந்துட்டார். அப்போ புதனும் சூரியனும் ஒன்றா சேரும்போது புதன் ஆதித்ய யோகம் எண்ணக்கூடிய ஒரு யோகம் அந்த இடத்துல ஏற்படுது. அப்போ அந்த புதன் ஆதித்ய யோகம் ஏற்படும் பொழுது அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். அதாவது உங்களோட கனவு இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா ஒவ்வொரு வருஷ பிறப்பாக இருக்கட்டும், ஒவ்வொரு மாத பிறப்பாக இருக்கட்டும், ஒரு கிரக பயிற்சியாக இருக்கட்டும், வக்கரமாகட்டும், நிவர்த்தி ஆகட்டும், இந்த மாதிரிலாம் வரும்போது மனசுக்குள்ள 1000 கேள்விகள் உங்களுக்கு இருக்குது.
நாம் ஏன் பிறந்தோம், நாம் ஏன் வாழ்கிறோம், நாம் ஏன் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம், நாம் ஏன் இப்படி இருக்கிறோம், நமக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், இதுபோல் நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் எப்போ பதில்னா பங்குனி மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுடைய கேள்விகளுக்கு நல்ல பதில் கிடைக்கும். ஏன்னா புதன் பகவானோட மாத கிரகம் சூரிய பகவான் போய் சேரும்போது அந்த புதன் ஆதித்ய யோகம் ஏற்படும் பொழுது உங்கள் தொழில் மாற்றம் நடக்கும். தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ரொம்ப நாள் கனவாக பெண்டிங்கில் இருக்கிறது நடவாகும். ஒரு வீடு நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், பெயிண்டிங் பண்ணலாம், ஒரு கபோர்டு ஒர்க் பண்ணலாம், இல்லை நம்ம சின்ன சின்ன வேலை செய்ய நினைச்சிருப்போம், செய்ய முடியாத நம்ம தடையாக இருந்திருக்கோம். ஒரு சில இடத்துல பணம் எதிர்பார்த்துருப்போம், வந்திருக்காது. ஒன்று இது விற்றா தான் நம்ம அடுத்தது தப்பிக்க முடியுன்ற நிலைமை கூட ஒரு சிலருக்கு இருக்கும், அது விற்க முடியாது இருந்திருப்பீங்க. ஒன்று இது கிரையும் பண்ணனா தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினச்சிருப்பீங்க, அது கிரையும் பண்ணியிருக்க முடியாது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காதல் கல்யாணம் இந்த மாதிரி விரும்பிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சிலருக்கு நல்லா போயிட்டு இருந்த ஒரு வாழ்க்கை சில இடத்துல அப்படியே பிரேக் ஆகிருக்கும். அப்போ என்ன காரணம், ஏது காரணம், உங்களுக்குள்ள சொல்கிற 1000 கேள்விகள். அப்போ காதல் கல்யாணம் சிலருக்கு தடையாக இருக்கும், தொழிலில் தடையாக இருக்கும், வளர்ச்சி முன்னேற்றம் இருந்திருக்காது, அப்போ உழைப்புக்கு தகுந்த உயர்வு இருக்காது, வயதுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் இதில் நிறைய பேர் பங்கம் பழி சொல்லு அவமானம் சிலர் எவ்வளவோ போராட்டங்கள் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறது விஷயம் என்னென்னா, அதாவது உங்களுக்கு 10வது பாவகத்தில் அது குருவுடைய வீட்டில் மீன ராசியில் 1 வருஷம் 4 மாதத்துக்கு முன்னாடியே ராகு பகவான் வந்துட்டார். ராகு கேது பார்த்தீங்கன்னா வீடு கிடையாது, நிழல் கிரகம், சாய கிரகம், வக்கர கிரகம். ஏன்னா நிழல் கிரகம்னு சொல்கிறது என்னென்னா ராகுவோ கேதுவோ எந்த வீட்டில் உட்காராரோ நம்ம ராசிக்கு அது எத்தனாவது பாவகத்தை பார்க்குறாரோ அவங்க அந்தோட அடிப்படையில் நமக்கு பலன் கொடுப்பார். அப்போ ராகு உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு தொழில் நல்லா தான் இருந்திருக்கணும். கிட்டத்தட்ட 1 வருஷம் 4 மாதமும் உங்களுக்கு வியாபாரம் தொழில் பிஸ்னஸ் நல்லா தான் இருந்திருக்கணும். அப்போ ஏன் நல்லா இல்லை, இது ஒரு கேள்வி உங்கள் மனசில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் அவர் 10ஆம் இடத்துல உச்சமடைஞ்சு உட்காந்துருக்கிறார் இல்லையா, அப்போ அவர் உங்களுக்கு நல்லதானே கொடுத்துருப்பாரு, ஏன் நல்லது கொடுக்கல, இந்த கேள்வி உங்கள் மனசில் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா. அடுத்தது உங்கள் வீட்டுக்கு அதிபதி 10ஆம் இடத்துல போய் நீச்சம் அடைஞ்சார். அப்போ 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் 4 கிரகங்கள் உட்காந்து எனக்கு ஏன் நல்லது நடக்கலை, நான் சொல்கிறேன்னா அவங்க நல்லா இருக்கிறாங்க, என் பேச்சு கேட்குறவங்க நல்லா இருக்காங்க, மற்றவங்களுக்காக நான் உழைக்கிறேன்னு தவிர எனக்காக மற்றவங்க யாரும் உழைக்கல, அந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு என்ன காரணம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு சனி பெயர்ச்சி ஆகிறார். அதாவது மார்ச் 29ஆம் தேதி. அப்போ என்ன பண்ணுறாரு, கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் மீன ராசிக்கு போகிறாரு. அப்போ இந்த 4 கிரகத்தோட 5 கிரகங்கள் போய் சேருது. அப்படி சேரும்போது என்ன ஆகுது அப்படின்னா பாண்டவர்கள் மாதிரி நீர் நெருப்பு பூமி ஆகாயம் காற்று பஞ்ச பூதங்கள் மாதிரி 5 கிரகங்கள் ஒரு இடத்துல சேரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்வாதாரம் மட்டும் இல்லை, உங்களோட வாழ்க்கை வாழ்வாதாரம் கண்டிப்பாக சகலமும் நல்லாயிருக்கும். அதை விட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக 10 மாதமாக எப்போ உங்களுக்கு 10 மாதத்துக்கு முன்னாடி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் வந்தாரோ உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தில் குரு பகவான் உட்காந்தார். கரெக்டாக 10 மாதமாக உங்களுக்கு வருமானம் இல்லை. ஏன்னா 10 அதாவது 12ஆம் இடம் பொதுவாக ஒரு கிரகம் 6 8 12 போய் மறையக்கூடாது, உட்காரக்கூடாது. 6 8 12 உட்காந்தா அந்த கிரகம் வேலை செய்யாது. இதுதான் ஜோதிட சாஸ்திரம். அப்போ உங்களுக்கு 12ஆம் இடத்துல நவகிரகத்திலேயே சுபகிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் போய் 12ஆம் இடத்துல உட்காரும் பொழுது 10 மாதமாக மிதுன ராசிக்காரங்களுக்கு படிப்பு தடை, நிறைய பேருக்கு இந்த உடல் உபாதிகளை கொடுத்துருப்பார், தேவையில்லாத கண் பார்வை பிரச்சனை, எலும்பு தேய்மானம், இது மாதிரி தொந்தரவெல்லாம் சிலருக்கு கொடுத்துருப்பாரு. இப்படி கொடுத்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த காலகட்டம் அடுத்தது உங்கள் வாழ்க்கை ஓரளவுக்கு மாறணும். அப்படின்னா மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி ஆகுது. அந்த குரு பயிற்சி 12ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்கள் ஜென்மத்துக்கு வருவார். அப்போ குரு பகவானும் புதன் பகவானும் நட்பு கிரகம் இல்லையா, அப்போ அந்த 2 கிரகம் நட்பு கிரகமாக உட்காரும் பொழுது உங்களுக்கு அப்போ தான் ஒரு சில மாற்றங்களை கொடுப்பார். அதாவது வெளிநாடு முயற்சி பண்ணுறீங்களா கிடைக்கும், அரசியல் இறங்குறதுக்கு பார்க்குறீங்களா, இல்லை இறங்கிட்டு எனக்கு போஸ்டிங் கிடைக்கலைங்க, நான் செலவு பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டாக இருக்குதுன்றீங்களா, இது உங்களுக்கு பலன் கொடுப்பார். சரிங்களா. அப்போ உங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி கண்டிப்பாக நல்லாயிருக்கும், குரு பகவானோட பயிற்சி அதை விட நல்லாயிருக்கும். அடுத்தது உங்களுக்கு ராகு கேதுடைய பயிற்சி இதை விட உங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துலேருந்து அவர் 9ஆம் இடத்துக்கு போயிடுவார், அதாவது பாக்கியஸ்தானத்துக்கு போயிடுவார், அருமையாக வேலை செய்யும். சரிங்களா. மொத்தத்தில் எப்படின்னா இந்த உடைய 3 பயிற்சியுமே மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்க போகுது.
சரிங்களா? மொத்தத்தில் இது வரைக்கும் நீங்கள் மற்றவங்களுக்காக வேண்டி வேலை செஞ்சீங்க, இதுக்கு மேலே மற்றவங்க உங்களுக்காக வேண்டி வேலை செய்ய போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை மிதுன ராசிக்காரங்களுக்கு மாறப்போகுது. இது என்னன்றதை நீங்கள் பார்த்துக்கிட்டு அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.